சொல்றா. ஹலோ, எங்கடா இருக்க? ஆஃபீஸ்ல. முடியல இன்னும்? ம்ஹும். சும்மா இருக்கியா வேலையா இருக்கியா? வேலையா தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரம் பேசணும். ஏன் யாரு? தம்பி, என்ன? ஏன்? என்னத்துக்கு? ஏன்டா? யார், நீ பேசணுமா உங்க வீட்ல யாரா பேசணுமா? நான் பேசணும். யாரு கூட? உன் கூட தான்டா. எதுக்குடா? ஒன்றும் இல்லடா, ஒரு ரேப்பிடோ ஒன்று புக் பண்ணேன். ம் நான் இந்த மாதிரி மேக்ரி சர்க்கிளில் நிற்கிறேன் ம் அப்படின்னு சரின்ட்டு கையை காட்டுறான். இங்கே ஆப்போசிட்லன்னா நேராக போய் உக்காந்தேன். ம் அவனா பண்ணா, எனக்கு வந்து 1/2 மணி நேரத்தில் பஸ்ஸு ம் கடலூருக்கு. ம் ஓகேவா? நான் மணி வந்து 9:30 நைட்டு. நைட்டு. ம் 10:15க்கு என்னமோ பஸ்ஸு. நான் ம் கேட்டேன் அவன்கிட்ட, 1/2 மணி நேரத்தில் போக முடியுமான்னு. ப்ரோ, 1/2 மணி நேரம்லாம் போகணுன்னா எக்ஸ்ட்ரா 100 ஆகும் ப்ரோன்னா. ம் அப்போ அதெல்லாம் வேணாம், பொறுமையாக போ. ஏன் எக்ஸ்ட்ரா 100 நான் கேட்டேன். ம் அவன் சொன்னான், இல்லை ப்ரோ, இது வந்து ஆக்சிலேட்டர் பேஜார் இது. ம் அது ஆக்சிலேட்டர் இருந்துனே இருக்கும். நான் அப்பப்போ பல்லால கட்சி பண்றேனா? பல்லால ஃபாஸ்டா இல்லை, போகணும். ஆல்ரெடி ஆன்லேயே இருக்குமா ரேஸில். அது அப்பப்போ பிரேக் மட்டும் போட்டு அமுக்கி அமுக்கி விடுவான் போல. ம் இதே ஸ்பீடாக வேணுனாக்கா இன்னும் கொஞ்சம் இழுத்து கட்டுருவான் போல. சரி, இப்போ இந்த கதையை எதுக்கு என்கிட்ட சொல்ல வர? ஃபுல்லாக கேள்ற. ம் இழுத்து கட்டிடுவான் போல இன்னும் ஸ்பீடாக போகணுன்னா. ம் அதுக்கேற்ற மாதிரி பிரேக் அமுக்கி அமுக்கி போவான் போல. ம் அப்படி போயின்னு இருக்கான். நான் சொன்ன, அதெல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு பயமா இருக்குது, நீ பொறுமையா போ. ம் நான் பஸ் விட்டாலும் பரவாயில்ல, நான் அவுட் பஸ்ல போறேன். அப்படின்னா கொஞ்சம் லிஃப்ட் கேட்டாவது போறேன். நீ என்ன பத்திரமா கொண்டு போய் விட்டுருன்னு. அப்ப என்ன ஆ. புரிஞ்சு என்ன ரைட்டரா மொத்தம் எங்கேயோ வந்து உன்ட்ட மாட்டீங்கன்னு. ம் என்ன ப்ரோ இப்பெல்லாம் பயப்படுற? போன வாரம் தான் ஒருத்தவனை டி ஏதோ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்டா நம்ம ஊர் குரூப் 4. ம் குரூப் 4 எக்ஸாமுக்கு கேஆர்புரத்துல வந்து ஒருத்தன் நிக்கிறான். ம் 1/2 மணி நேரத்துல 20 நிமிஷத்துல கொண்டு போய் கேஎஸ்ஆர்ல விட்டான்றான். ம் மொத்தம் நான் அன்னைக்கு தான் உனக்கு கால் பண்ணும்போது கேஆர்புரத்துல இருக்கேன்டா, மேஜிஸ்டிக் போகணும்னு பாரு. ஆமா. உனக்கு எத்தனை மணிக்கு கால் பண்ணேன் நானு? 4:30 ஏ, இருக்குமா? இருக்கும். நான் போனது 7:30. 3 மணி அவ்வளோ நேரம் என்ன பண்ணா? நான் போனேன்டா, அது பப்ளிக் ஆ. டிரான்ஸ்போர்ட்ல. ஓகே ஓகே. அப்படி போகணும். இவன் மொத்தம் 20 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டான்னா, அப்பயே எனக்கு இன்னும் கொஞ்சம் பக்குன்னு ஆச்சு. நான் மறுபடியும் சொல்றான், வேணாண்டா பொறுமையா போ அப்படின்றான். எங்க கொண்டு போய் விட்டாங்க? இப்போ நீ ஹாஸ்பிட்டல் இருக்கியா? இல்லடா, ஆ, சொல்றதை கேள்றா. இதுக்குதான் நடுவுல பேசக்கூடாது. ம். போயினே எவ் இருக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகும் பேசி முடிக்க? நான் ஃபுல்லா சொல்றேன் கேள்றா. அதான்டா, அதுதான் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறேன். ஒரு 5 நிமிஷம் அவ்வளவுதான். சரி சொல்லு. ஓகேவா? 1 மணி நேரம் கேட்ட? 1 மணி நேரம் இல்ல. நீ தான் சொல்லிட்டல வேலையா இருக்குன்ட்டு, அதனால சொல்லு. ஃபுல்லா கேளு. ம் போறான் போறான் போறான், திடீர் அவர் சொன்னான், வண்டி வாங்கணும் ப்ரோ அப்படின்னா. ம் நான் சொன்னேன், என்ன வண்டி ப்ரோ அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ளெண்டர் பார்த்துருக்கேன் அப்படின்னா. ம் எவ்வளோ வந்துச்சு? 1,10,000 ஆச்சு இப்போ அப்படின்னா. ஐயோ இல்லை ப்ரோ, 50,000த்துக்கு பார்த்தேன் அப்படின்னா. ஷோரூம்ல இருந்து வந்ததுதான், யூஸ் பண்ணல அப்படின்னா. ம் சரி வாங்கிக்கோடா அப்படின்னு. ம் என்கிட்ட இருக்கு ப்ரோ, RX 100 ஜெட்டா ஏதோ ஒன்று, சரியா தெரியல என்ன சொன்னேன்னு. ஆமா. ஓகே, இருக்கு ஜெட்டுன்னு இருக்கு. எதா இருக்குதா? ம் 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 இருக்கு ப்ரோ, ஆனா அதை வச்சு நீ எங்க ப்ரோ பெட்ரோல்லாம் போட முடியும் ம் அப்படின்னா. இதே லவ்வர் இருக்கா, நாங்க எங்கேயா போறோம் வெளில வரோம்னாக்கா அந்த வண்டி எடுப்பேன். ம் ரேபிடோ இதுக்கெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகுது இல்லை ப்ரோ பெட்ரோலுக்கு அப்படின்னா. ஆமா ஆமா ப்ரோ, கரெக்டு தான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ம் அது அப்ப ஆரம்பிச்சான்டா. ம் ஆளோட இப்பதான் ப்ரோ போனேன், கன்னியாகுமரி போயிட்டு வந்தேன் நானுன்னா. ம் நான் சொன்னேன், நானும் தான் ப்ரோ போயிட்டு வந்தேன் அப்படியே, போன வாரம் போனேன் அப்படின்னா. ம் புரியுதா? இல்ல ப்ரோ, நீ போனது கிட்ட, நான் போனது தூரம்னா. மொத்தம் நீயும் கன்னியாகுமரி தான் போனேன்னா, நானும் கன்னியாகுமரி தான் போறேன். அது என்ன நீ போனது கிட்ட நான் போனது தூரம்னா என்னடா கதைன்னா? ம் இல்ல ப்ரோ, நீ நீ கன்னியாகுமரி ஒரு பார்டர். ம் நீ பார்டர் ஒரு நாள்ல பார்த்துட்டு. நீ ஆ. ஒரு நாள்ல போயிருப்ப ப்ரோ. ம் நான் வந்து நின்னு 3-4 நாள் கழிச்சு போனேன்னா. ம் லவ்வர் கூட தானே ப்ரோ என்ன? இல்ல ப்ரோ, அது ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா. ம் ஃப்ரெண்டா? ஆமா ப்ரோ, அது இந்த வண்டிக்காக தான் ப்ரோ ஃப்ரெண்டே ஆச்சு. ஊந்துச்சுன்னா. என்ன அவன் சொல்றான்? லவ்வரும் இவனும் போகும்போது RX 100ல போவான்னா,
இப்ப கன்னியாகுமரி போகும்போது வேற ஏதோ பொண்ணு சொல்றான், என்ன கதைன்னு கேட்டான். ம். அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, இந்த வண்டிக்கு முன்னாடி RX 100 ஜெட்ல தான் நான் வந்து ஆர்டர்லாம் போவேன் ரேபிடோல. ம். அப்பதான் இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டுது. ஓ! அப்பைலேருந்து ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆஹ் அதாவது கையில ஒரு பேக் 2 ம். சூட்கேஸ் வச்சு நிக்குது. அதெல்லாம் நினைச்சு நான் ஸ்கூட்டில வரேன்னு நினைச்சுன்னு போட்டுருச்சு ஆர்டர். ஓ! நான் செட்டில் போயிட்டேன். என்ன பண்ணுவான், முன்னாடி தான் வச்சுக்கணும். முன்னாடி வச்சுக்கின்னு அதையும் உட்காந்து போறேன். 100 ரூபா பில்லு, ம். 1000 ரூபா கொடுத்தது ப்ரோ ம். அப்படின்னா. ம். அதுக்கு ஏதோ முன்னாடியே கேப் புக் பண்ணி அந்த கேபுக்கும் அவனுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதோ தகராறு போல. ஓ! ஓகேவா, அதனாலே புக் பண்ணி போயிடுச்சு. அது ம். சொல்லிச்சு அடுத்த தடவை ஏதோ கேரளா போதான் அது. ம். அடுத்த தடவை வரும்போது நான் கால் பண்றேன் இங்க வந்தனா அப்படின்ட்டு. ம். நானும் சும்மா நினைச்சேன் ப்ரோ, இப்பெல்லாம் சொல்லுங்க சும்மா இதுங்க, அதுக்கப்புறம் பண்ணாத நினைச்சேன். ஊர்ல ம். இருந்து வந்துட்டு கால் பண்ணுது ப்ரோ. போய் பார்த்தா செம்மையா இருந்துச்சு. ம். என்னன்னு பார்த்தா அப்படியே போயிட்டு இருந்து எங்க போனோம் போவோம் வருவோம். இப்ப நான் டீ குடிக்கணும், வழியில ஏதாவது டீ குடிக்கணும்னு நினைச்சேன், வா டீ குடிக்கணும். அப்படி ஒரு பொண்ணு, நான் என்ன நினைக்கணும் அது பண்றோம். ம். சரக்கு அடிக்கணும்னு நினைச்சா சரக்கு அடிச்சு சரக்கு வாங்கி கொடுத்துரும். 3000 சரக்கு ஐயோ! வாங்கி கொடுக்கும். ம். சொல்றான்டா. நான் ம். கேக்குறேன் ப்ரோ, அப்புறம் எப்படி ப்ரோ லவ்வர் சொன்னியா அது என்ன கதைன்னு. அப்பெல்லாம் நான் அதுகிட்ட பேசாம இருந்தேன் ப்ரோ ஒரு 8 மாசம் அப்படின்னா. ம். அப்பதான் அதுக்கு ஏதோ ஆதார் கார்டு இங்க ஏதோ கேஸ்ட் சர்டிபிகேட் ஏதோ வாங்கணுமா. அது ம். கேரளா திருவான்றம் அது. அதுக்காக தான் கன்னியாகுமரி போயிருக்கான் போல. ம். சரியா, அப்பதான் கூட்டிச்சு வண்டியிலே போலாமா அப்படின்ட்டு. ம். எவ்வளவு ப்ரோ செலவு பண்றதுன்னு நினைப்பு எனக்கு 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 எவ்வளவு குத்துது ப்ரோ, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுன்னா. ம். மொத்த போனது நீ என்கிட்ட என்ன புண்டையடா கேக்க அப்படின்னா. ம். சரி ப்ரோ, எனக்கு வந்து 30,000 குடுத்தது போனோம். நான் என்னடா சொல்ற 30,000மா? ஏன்னா ஃபிளைட்ல போனாலே மொத்தம் 5,000 தானடா, உனக்கு ஏன்டா 30,000 குடுத்தது? ம். தெரியல ப்ரோ, குத்துது ப்ரோ. போற வழியெல்லாம் ரூமு சாப்பாடு அதுக்கெல்லாம் ஒரு 50,000 செலவு பண்றேன் ப்ரோ. எத்தனை உள்ள நாள்டா இருக்காங்க. உள்ள ம். எத்தனை நாள்டா போனீங்கன்னு கேட்டான். ம். 1 வாரம் ஆச்சு ப்ரோ. கோத்தா நான் நைட்டு ஸ்டார்ட் பண்ணி காலைல போனேன்டாங்க கன்னியாகுமரிக்கு. 1 வாரம் என்னடா பண்ணன்றேன். அது ம். அப்படின்னா சரி நான் புரிஞ்சுக்கினேன். ரைட்ரா, இது கூட இப்பெல்லாம் உன் ஆள்கிட்ட பேசலையா ப்ரோ அப்படின்னா. இல்ல ப்ரோ, அப்பயும் சண்டையில தான் இருந்தேன். இது ஃப்ரெண்ட் இல்ல உனக்கு? ஆமா ப்ரோ அப்படின்னா. ம். சரின்னு கொஞ்ச தூரம் போனான். ம். நான் அப்படியே உத்து பார்த்தான். என்ன நினைச்சான்னு தெரியல ப்ரோ, நீ இன்ஜினியர் தானே அப்படின்னா. ம். சரியா, ம். ஆமா ப்ரோ, உனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? இல்ல ப்ரோ, பார்த்தாலே தெரியுது. எவ்வளவு ம். ப்ரோ சம்பளம் வாங்குறேன்னா. ம். நான் சொன்னேன் இவன்ட்டு எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிங்கன்னுட்டு. ம். வரும் ப்ரோ, ஒரு 20,000 கைக்கு வரும் ப்ரோ அப்படின்னா. ம். ப்ரோ, நான் ஓட்டி எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா அப்படின்னா. ம். ஆ. எனக்கெல்லாம் நான் நினைச்சா போவேன் ப்ரோ, நினைச்சா வீட்டுல இருப்பேன். அப்படியே போயிட்டு போயிட்டு கையில ஒரு 60 ரூபா நிக்கும் ப்ரோன்னா. ம். சரி ப்ரோ, இன்னும் எவ்வளவு நேரம் ப்ரோ என்ன டிராப் பண்றதுன்னு கேட்டேன். ம். வா ப்ரோ, விடுறோம் ப்ரோ அப்படின்னா. ம். நீ என்ன ப்ரோ படிச்சேன்னா. நானும் இன்ஜினியர் தான் ப்ரோ, மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். அட புண்டங்கோத்த, என்ன ஏன்டா கலாய்க்கிற அப்போ? நீ இன்ஜினியர் தானடா அப்படின்னா. ம். இன்ஜினியர் தான் ப்ரோ, 4 வருஷம் நல்லா படிச்சேன். ம். காலேஜ் முடியிறப்போ ஒரு பெஜார் ஆயிடுச்சு. ம். நான் இதை பண்ண அவனை மிரட்டுறேன். ம். எனக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு. ம். என்ன நீ காலேஜ் படிச்சுன்ற, சம்பளம் வாங்குறன்ற, என்ன கலாய்க்கிற, கேட்டா நீ ரேபிடோ ஓட்டுன்னு இருக்கிற அப்படின்னு நான் ஒரு மாதிரி கொஞ்சம் சூடா பேசிட்டேன். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ம். அவன் ஆளு அதுன்னு சொல்லிட்டு இருந்தான்ல. அது ஆ. இல்லாம கன்னியாகுமரிலாம் போனவங்க ஒருத்தர் டென்ஷனா பேசின்னு இருக்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னா. மர்டர் ஆயிடுச்சு ப்ரோன்றான். அடங்கோத்தா, யார்ரா நீ? ஆ. மர்டரா? என்ன ப்ரோ சொல்றேன்னு அப்பதான் கொஞ்சம் வாங்க போங்கன்றேன் நானு. ம். ஆமா ப்ரோ, இப்போ ஒருத்தன் வெட்ட வரான். ம். நானு என்ன ஏன்டா எவன்டா வெட்ட வரான், நான் ஏன்டா உன்ன மாதிரி வாயாடா குடுத்துன்னு இருக்கேன். நீயே பாரு, இப்போ ஒருத்தன் வெட்ட வரான், ம். அவனை நீ வெட்டினா நீ பொழைக்கலாம், நீ என்ன பண்ணுவ ம். கேட்டான். நான் அதுக்கு ஒன்னும் சொல்லல. ம். நான் பாதுகாப்பா பண்ணேன் ப்ரோ, அந்த புண்டை செத்துட்டான் அப்படின்னா. ம். இதுக்கே கூட வந்தவன் அவன் எதிரி இல்லையா, அவன் ம். சும்மா கூட வந்தவன பஞ்சாயத்து பண்றதுக்கு. அவன வெட்டிட்டான். அவனை வெட்டிட்டான். MBA பசங்களாம். ஓ! காலேஜ் முடிச்சு 4வது வருஷம். இன்னும் ஒரு 2 மாசமா என்னமோ இருக்கு முடியறதுக்கு. ம். ம்.
அது என்னன்னா எம்பிஏ பசங்களுக்குள்ள ஒரு தகராறாம். ம். இவன் போய் பேசி இது பண்றதா போனான், அவன் சின்ன பையன் ஜூனியர். ஐயா, அப்புறம் அசிங்கமா கேட்பான். நான் 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் ஐ பேசிட்டு இருடா, இருக்கிறேன். முடிய போதுடா. நீ வேணாம் ஐயா டெலிவரி. இருடா, இறங்க போறேன்டா. ஏன்டா நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன், இறங்க போறப்ப இது பண்ற கேள்றா. முடிச்சிட்டு நானும் கிளம்ப இருடா, போறேன்டா. இதை பேசிட்டு நான் முடிச்சிடலாம். இறங்கிறேன் இரு. இது ஒரு காரணம் சொல்றேன் இரு. ம். சொல்றான் இது மாதிரி எம்பிஏ பசங்க ஜூனியருக்கு பஞ்சாயத்து போனானா. ம். அவனுக்கு வேணும்னே பிரச்சனை வந்தான். என்ன பிரச்சனை எதுன்னு தெரியல. இவன் சும்மா பஞ்சாயத்துக்கு போயிருக்கான். ம். இவன் தட்டு இருக்கிறான். ஏன்னா இவனுக்கு தெரியுமா, வந்தா உனக்கு தான் பாதிப்பு. ஏன்னா இவங்க ஊர் தாண்டி தான் போகணுமா அவனுக்கு பஸ்ல. இவனுக்கு மறைச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி இருந்தானா. அவனுக்கு வந்து அது கேஸ்ட் வைஸா பார்த்து ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருந்தானுங்களாம். இவங்க அப்பாவுக்கு வந்து ஏதோ பிரச்சனை இதாயிடுச்சு, ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சு அவங்க அப்பாவுக்கு. ஏன்னா அவனுங்க ஏரியாக்கெல்லாம் வந்து அடியாள் எடுத்துன்னு வரும்போது இவங்க சொந்தக்காரங்க தானே எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா, இவன் எவ்வளவு அவங்க அப்பா தெரிய வேணான்ட்டுதான் இருந்திருக்கிறான். அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஏதோ தலவாறு கத்திய ஏதோ சொன்னான்டா. தலவாறு கத்தி எடுத்துன்னு என்கிட்ட வந்து குடுத்தாரு. இந்தாப்பா இதை வச்சுக்கோ. ஏன் எதுக்குன்னு தெரியல ப்ரோ. வந்து கையில குடுத்தாரு. அவருக்கு மனசுல என்ன தோணுச்சோ தெரியல. நானும் அதை வச்சுன்னு சுத்தின்னு இருந்தேன். நினைச்ச மாதிரியே ஒரு நாள் சுத்து போட்டானுங்க. வந்தானுங்க எல்லாரும் கையில ஒரு வெட்டு. ஒருத்தனுக்கு கண்ணமே இல்லையா, தாடை எப்படி கீச்சிட்டானா. இன்னொருத்தனுக்கு செம வெட்டான், அவன் தான் செத்துட்டான். ஓகேவா, 2 கேப். இது வந்து காலேஜ் முடிஞ்சு 2 மாசத்துக்கு முடிய போறது. சரி, இப்ப இதனால என்ன சொல்ல வர? அதுக்கப்புறம் தான் கேஸ் கொடுத்து 8 லட்சம் வந்து ஸ்டேஷன் கொடுத்தாங்களாம். 5 லட்சம் வந்து அந்த பையனோட வீட்டுக்கு இல்ல 8 லட்சம் அந்த பையனோட வீட்டுக்கு கொடுத்தாங்களாம். 5 லட்சம் ஸ்டேஷனுக்கு கொடுத்து வெளில எடுத்துட்டாங்களாம். ஓகேவா, கேஸ் ஆயிடுச்சு. அப்பதான் ஏதோ பெங்களூர்ல கடை வச்சு கொடுத்தாங்களாம். அதுல லாஸ் ஆயிடுச்சு போல. வீட்டுக்கே தெரியாம ரேபிடோ ஓட்டுன்னு இருக்கிறப்போ அப்படின்னா சொல்லிட்டு இறக்கி விட்டான்டா. அதுக்கப்புறம் என்னமோ சொன்னான்டா, அங்க இருந்தா இங்க இருந்தா ஏதோ சொன்னான். எனக்கு அதான் நான் அது உக்காந்ததுல இருந்து இறங்கின வரைக்கும் பேசினேதான் அப்படி தோணல. ஏதோ ஒரு 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 படம் பார்த்த ஃபீல் இருக்குது எனக்கு. நினைச்சு போறான், ஸ்டார்டிங்ல ஒண்ணு ஆரம்பிச்சான், அப்படியே போச்சு. அவன் லவ் பத்தி சொன்னான். ஒரு படத்துல வரும்ல லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் மட்ரு, அதுக்கப்புறம் ரிலீஸு. இப்போ ஃபைனலா நிறுத்தும் போது தாண்டா அவனு சொன்னான், சரி ப்ரோ இது இனிமேலாச்சும் உழைச்சி சம்பாரிச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கன்க்ளூட் பண்ணான். அப்புறம் என்ன ப்ரோ அந்த பொண்ணு டச்ல இருக்கா? இல்ல ப்ரோ, அது கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துச்சு. யாரு? அந்த கேரளா பொண்ணு. கேட்க வேண்டியதுன்னா அந்த குழந்தை யாருமா இருக்குன்ட்டு. இல்ல அதை நான் கேட்கல. கேட்டா ஒரு வாட்டி கத்தி சொல்லிவிடான்ட்டா. எனக்கு அவன் விட்டா போதும் ஆயிடுச்சுடா. அவங்க லாஸ்ட்ல சொல்லும் போது வீதியிலே இருந்தேன் நான் இறங்குற வரையும். சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் ப்ரோ. இப்ப நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு 2 மாசத்துல கல்யாணம் பண்ணிப்போம். ரொம்பலாம் தள்ளி போட மாட்டேன். ஓகேவா, அதான் முடிக்கும். நான் அதான் மனசுல இப்பதான்டா கொஞ்சம் நல்ல நல்ல வார்த்தையா சொல்றேன். அப்ப நீ கிரியேட் பண்ண கதையா? கிரியேட் பண்ண தூமா மேக்கரி சர்க்கிள்ல இருந்து இங்க வரேன்டா நானு கல்லூர் பஸ் பிடிக்க. அப்ப நடந்துரு சத்தியமா எனக்கு. சரி வைடா, டே எனக்கு வேலையை முடிச்சு நானே கிளம்புறேன்டா, வைடா. சரி இரு, இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர? இதுல மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கதை சுருக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சொல்லிட்டு போ. இவனை வச்சு ஏதாவது சொல்லு, அப்பதான் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி லூசு பூஜை கால் பண்ணும்போது எடுக்காம இருந்தாலே அது எங்களுக்கு நல்லதுன்னு புரிய வருது, வேற ஒண்ணுமே இல்லை.